டெரஸ்ல வந்து டெய்லி ஈவினிங் வாக்கிங் போற பழக்கம் இருக்கு. டெய்லி வாக்கிங் போகும்போது என்னோட டெரஸ்ல இருந்து பின்னாடி பார்த்தா ஏர்போர்ட்டோட ரன்வே தெரியும். அது வந்து 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். டெய்லி அந்த ஃபிளைட்லாம் பார்த்துட்டு தான் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இந்த டைம்ல வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு சம்பவமா இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசையா இருந்திருக்கும் இல்லையா, நம்ம டெரஸ்ல இருந்து பாக்குறோம்னா எட்டி பிடிக்கிற அளவுக்கு விமானம் இருக்கேங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் கிராஸ் ஆகி போகும்போது. ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அதே விமானத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் தூரத்துல இருந்து பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். இந்த சம்பவம் தான், இந்த ஆக்சிடென்ட் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இந்த வழியா தான் வரணுமா விமானம், வேற வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஐசோலேட்டட் ஏரியா, அது ஃபேமிலி குவார்ட்டர்ஸ், மெஸ், யூஜி ஹாஸ்டல் அவ்வளோதான் இருக்கு. அது இன்னும் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வேற எங்கேயாவது இருந்திருந்தா இதை விட பெருசா இருந்திருக்கும். இது கவுண்ட் பண்ணிடலாம், இவ்வளவுதான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் குரூப்ல ஒன்று அலர்ட் ஆயிட்டாங்க. யார் யார் இருக்கீங்க குரூப்ல, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரெக்கவரபிள் கவுண்ட் ஈஸியா இருந்துச்சு எல்லாருக்கும். அது ஐசோலேட்டட் ஏரியான்றனால அங்க மெஸ் பணியாட்கள் இருக்காங்க, அவங்க மட்டும் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க.